எல்லா இடம்லாம் கிடையாது. உங்க இந்த ஏரியால உங்க ஊர் மட்டும்தான். சரி, இது நைட்டு வந்துச்சோ எப்படியோ அது மேலே இருந்தது இருந்துச்சு. பொய் சொல்ல மாட்டேங்க. பிறகு தீர்வுக்கு எனக்கு 80 வயசு ஆகிடுச்சு. அந்த ஆட்டத்தோடு நம்ம தீட்டாண்டு நல்லதே ஓடி கூட எடுத்து மூட முடியலை ஐயா. எனக்கு வந்த வரப்பு இந்த மூச்சு ஒன்று தான் ஓடிக்கிட்டு இருந்து கிட்ட 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 மேலெல்லாம் ஆடிடுச்சு. நைட்டு பயந்துட்டீங்க? நான் பதற போயிட்டா அப்படி ஆட்டம் முதல் அடுத்தது இந்த கால் மட்டும்தான் கீழே இருந்தேன். சரி, இப்படி ஊடிக்கிட்டு இருந்தேன் ஐயா. ஊடின உடனே இந்த கையை இப்படி இழுத்துச்சு. கையை இழுத்த உடனே இப்படி தொடர்ந்து ஆட்டம். இது என்னது இப்படி ஆடணுமா அப்படின்னு அந்த முல்லையில் என் ஆட்சி ஏண்டாலும் தான் ஆடுவேன்னு அவன் நட்டணும்னா இருந்துக்கிட்டேன். திரும்ப அந்த அன்னைக்கில் அங்கே கொண்டு போய் வீட்டுக்குள்ள போய் நான் படுத்துக்கிட்டேன். நிறைய மூடி படுத்துக்கிட்டேன். கிழக்க உள்ளவெல்லாம் போன் போட்டு வந்தா நைட்டு. அதான் வந்தாடா வந்து பார்த்துட்டு அன்னைக்குல இன்னமும் தெரியலைனாக என் செவரி நெய்யின லேசா இந்த சீரல் ஓடி கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடி என் மேலெல்லாம் ஆட்டம் கொடுத்துருச்சு. பூமி லேசாக இப்படி அகச்சு. அதில் என் செவரில் லேசாக மூச்சு விட்டுருச்சு. அப்புறம் வீடெல்லாம் அழுங்குனதே நான் எந்திரிச்சு போகலைன்னு எனக்கு எந்திரிக்க முடியாது. கிடுன்னு ஆடினோடனே குத்து வச்சுக்கிட்டேன். அந்த அன்றைக்கில் அது திரும்ப என் தெரியாமலாம் ஆட்டம் கொடுத்துருச்சு. நான் வீட்டுக்குள்ளே போய் பாடியை முடி படுத்தேன். படுகாதண்ணா நான் தசம் போய் படுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் நடந்து பிற அங்கிட்டு இருந்து எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தவெல்லாம் ஓடியாந்துட்டாக. நாங்கள் 4 பேர் இன்னும் இருந்தோம் குத்து வச்சுக்கிட்டு. 4 பேருக்குமே ஆட்டம் கொடுத்துருச்சு. அந்த பிள்ளை ஒன்று அவள் மாமி ஒன்று நாங்கள் என்னை குத்து வச்சுக்கிட்டு. நான் 6 மணிக்கெல்லாம் படுத்துக்கிறேன். நேற்று என்னமோ நல்லா ஈனை வந்து குத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இல்லாட்டா 6 மணிக்கு படுத்துக்கிறேன். நம்ம 80 வயசு பிறகு வெளியே இருக்க முடியுமா? பனி அடிக்கி ராத்திரி விடியோடு எனக்கு தெரியாமலாம் ஆட்டம் தான் ஆடிக்கிட்டு தான் கிடந்தேன். கடையில் அப்படின்னாலும் கொண்டு ஓட்டுன்னு பார்த்தேன். கொண்டும் போகலை. குத்து வச்சுக்கிட்டு இருக்க மட்டும். நைட்டு எல்லாம் தெருவில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்களோ? எல்லாரும் வந்துட்டா. முதல்ல இருந்தது இன்னும் நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். தெற்கு தெருவில் இருந்தா 7-8 பேர். சரி, இவங்க வீட்டுக்குள்ள இருந்த உள்ளியெல்லாம் ஓடியாந்துருச்சு. வீட்டுக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு அதருதே என்னன்னு அந்த பிள்ளையும் காலையெல்லாம் ஆடிக்கிட்டு தான் ஓடியாந்தான். எல்லாம் ஓடியாந்துட்டா. அந்த வடகடைசி தெருக்காரு ஓடியாந்துட்டாங்க. பிறகு எங்கெங்கே கேட்டுச்சோ நமக்கு தெரியாது. இங்கே கேட்டது அந்த டொம்முன்னு லேஸ் சத்தம் தான். அதே பூமி அதே